பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். Phone 9943299940. Elements Senior Living நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வளசரவாக்கம், வண்டலூர், கண்டிகை 3 இடத்துல இருக்கு. கால் 7826878268. சாணக்கியா வலையொலியினுடைய ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான ரங்கராஜ் பாண்டே ஐயா நம்மோடு இருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். தமிழகம் கொலைக்களமாக மாறிவிட்டது. கடைசி உதாரணம், ஒரே நாளில் 3 கொலைகள், அரசியல் கொலைகள். எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டுகிறார். உங்களுடைய பார்வை என்ன? இது கடைசி உதாரணம் இல்லை, லேட்டஸ்ட் உதாரணம். வந்து அதற்கு பிறகும் கூட நிறைய தொடரும். திரு அப்பாவு அவர்கள் சபாநாயகர் திருவள்ளூரில் பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறார், இந்த மாதிரி கொலைகள்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் எல்லா காலத்துலேயும் இருந்தார். அதை நான் உடன்படுறேன், அது நான் மறுக்கலை. ஏன்னா அதிமுக ஆட்சியில் கொலையே கிடையாது, பாஜக ஆள் மாநிலங்களில் கொலைன்னா என்னன்னே தெரியாது அப்படிலாம் நம்ம சொல்லலை. ஸோ எல்லா காலங்கள்லேயும் எல்லா ஆட்சி காலத்துலேயும் இருக்கும். அது கண்டுபிடிக்கப்படுதா அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு திரு அப்பா அவர்கள் சொல்கிறார். நான் அதில் உடன்படுறேன். ஆனால் என்ன பிரச்சனை, நான் பல முறை சொன்னது, இந்த அச்சமற்ற தன்மை வந்துருச்சு அப்படிங்கிறது தான். அதாவது ஒரு கொலை பண்ணணும் அப்படின்னா ராத்திரியில் வீடு புகுந்து ஆள் இல்லாத போது, தனியாக இருக்கும்போது இது மாதிரி நடந்துக்கிட்டு இருந்த கொலைகள் பட்டப்பகலில், ரெஸ்டாரண்ட் வாசலில், நடு ரோட்டில், பைக்கில், வீட்டு வாசலில் இது மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்கிறத பார்க்கணும். அப்போ அந்த அசட்டு துணிச்சல் அது எப்படி வருது அப்படின்னா, அதுக்கு பின்னாடி எடுத்து போனால் அது அது போதைப் பொருள்லையும் மதுபானங்கள்லையும் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது சின்ன திரு அன்புமணி அவர்கள் குறிப்பிடுறார், 17 வயசு பையன் சென்னையில் பட்டாக்கத்தியை வச்சு சுற்றி மிரட்டுறான் அப்படின்னா அவன் கஞ்சா போதையில் இருக்காங்கிறது தெரியுது. ஆனால் அந்த 17 வயசு பையனுக்கு கஞ்சா கிடைக்குது அப்படின்னா அதோடைய அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. அப்போ மதுபானம் டாஸ்மாக் கடையில் எப்படி கிடைக்குதோ அவ்வளோ சுலபமாக கஞ்சாவும் கிடைக்குது அப்படிங்கிற பார்க்குறோம். அப்போ இது போன்ற விஷயங்கள் அவங்களுக்கு இந்த துணிச்சலை கொடுக்குது. அந்த துணிச்சல் போகணும். திரு அருண் அவர்கள் சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனர் வந்தோடனே ரவுடிகளுக்கு புரிகிற பாஷையில் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னார். உடனடியாக ஒரு என்கவுண்டரும் நடந்தது. ஸோ அதுதான் அந்த புரிகிற பாஷன்னு வச்சுக்கிடுவோமே நம்ம. ஆனால் அதுபோல் கொலை நின்றதா? அதற்கு வேறு விமர்சிக்கப்பட்டது. ஏன்னா சரணடைந்தவரை என்கவுண்டர் அப்படின்றது பல விமர்சனங்கள். அது தனிப்பட்ட நம்ம அதுலேயுமே பார்த்தீங்கன்னா சரணடைந்தாராங்கிறதுக்கு என்கிட்ட எதுவும் ப்ரூஃப் இல்லை, உங்கள்கிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் சொல்லுங்கள். 3 மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. 3 மணி நேரத்துக்குள்ளே கைது சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கனெக்ட் பண்ணி அவங்க சரண்டர்னு சொல்கிறாங்க. சரணடைந்தாங்கன்னா சரண்டருங்கிறது எப்படி நான் கேள்விப்பட்டது என்னோடய சிற்றறிவில். நீதிமன்றத்தில் ஏதோ ஒரு நீதிபதிகள் முன்னால் என்னை இந்த கேஸில் தேடுறாங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் சரண்டர் ஆகிறேன், நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜுடிஷியல் கஸ்டடி கொடுத்து அதுக்கப்புறம் போலீஸ் கஸ்டடி எடுத்து இவங்கள்ட்ட உண்டு. ஆனால் அத்தனை பேருமே 8 பேர் அன்றைக்கி சம்பவம் நடந்த அன்றைக்கே 8 பேர் போலீஸ் கண்ட்ரோலில் இருந்தாங்க. அப்போ அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆவாங்கன்னு நான் கேள்விப்பட்டதில்லை. இதுக்கு முன்னாடி நம்ம குடும்ப பிரச்சனையில் கணவன் மனைவியில் தகராறில் ஒரு வெட்டுக்குத்து நடக்கும். அப்போ நேராக அவர் போய் போலீஸ் ஸ்டேஷனில், ஏன்னா அவருக்கு கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்லாம் தெரியாது. ஆனால் இவங்கெல்லாம் ப்ரொஃபஷனல்ஸ், இவங்கெல்லாம் இதே வேலையாக தருவாங்க. ரைவல் நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு போட்டியாக இவங்களுக்கு போட்டியாக அவங்கன்னு இவங்க இருக்கிறவங்க, அவங்களுக்கு இதை பற்றினா தெரியும், அவங்களுக்கு இந்த ப்ரொசீடிங்ஸே தெரியும். அதில் பல பேர் லாயர்கள். நம்ம திரு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் நீங்கள் பார்த்துருக்க பல பேர் லாயர்கள், சரிங்களா? அதில் 18 பேர்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கைது பண்ணியிருக்காங்க. இந்த 18 பேரில் கிட்டத்தட்ட 7-8 பேர் லாயர்கள். ஸோ புரியுதுங்களா? அப்போ அவங்களுக்குலாம் இந்த ப்ரொசீஜர் தெரியும் எங்கே போகணும். ஸோ அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல, அது அப்பார்ட். ஸோ அந்த அச்சமற்ற தன்மையை போக்குறதுக்கான ஏற்பாடு பண்ணணுங்கிறது தான் என்னுடைய. அப்போ ரவுடிகளுக்கு புரிகிற பாஷையில் சொல்லுவோன்னு சொன்னவங்க, அப்படி ரவுடிகளுக்கு எந்த பாஷையும் புரியலையா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ சிவகங்கையில் நடக்குது, மதுரையில் நடக்குது, திருநெல்வேலியில் நடக்குது, கன்னியாகுமரியில் நடக்குது, பண்ருட்டியில் நடக்குது, தமிழகம் முழுக்க வரவே நடக்குது. இப்போ ஏதோ ஒரு இடத்துல நடந்துச்சு அப்படின்னா கூட, இப்போ எங்கள் ஊருக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, இந்த மதுரை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பயங்கரமாக போடுவாங்க, சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே நடக்கணும். சிவகங்கையில் நடக்குது, பண்ருட்டியில் நடக்குது, சேலத்தில் நடக்குது, சென்னையில் நடக்குது, எங்கே பாக்கி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையும் நடக்குது. அப்போ இது எப்படி இந்த துணிச்சல் வருது பார்த்துக்கலாம். இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை நான் ஆட் பண்ண விரும்புகிறேன். அது உங்கள் கேள்வி தொடர்புடையதாக தான் இருக்குது. நீதிமன்றங்கள் கொஞ்சம் வேகம் காட்டணும்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏன் அப்படின்னா, இந்த ஜுடிஷியல் ப்ராசஸ் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு அநீதி வழங்கப்படக்கூடாது அப்படிங்கிற அந்த பாதையில், அந்த பார்வையில் நிறைய அவங்களுக்கு லூப் ஹோல் கொடுத்துரும். இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பாருங்கள். அதில் ஒரு 8 பேர் அன்னைக்கே அரெஸ்ட் ஆகிட்டாங்க.
ஏன்னா அந்த 8 பேரும் சிசிடிவியில் இருந்தாங்க. சரிங்களா? அப்போ வந்து ஆள் அடையாளம் ஒவ்வொருத்தரையும் பேரை போட்டு இவர் யார் பொன்னை பாலு ரவி எல்லாம் வந்து போட்டு இவர் மணிகண்டன் அவர் வந்து எல்லாருமே போட்டாங்க. இதற்கு பிறகு ஒரு 10 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. இப்போ சம்பவத்துக்கு பின்னாடி இருந்து தூண்டி விட்டவங்க இல்லை காசு கொடுத்தவங்க இல்லை ஏவி விட்டவங்க யாரோ அந்த 10 பேர் இருக்கட்டும், அந்த கேஸ் அப்புறம் வச்சுக்கிடும். இப்போ இந்த 8 பேர் சிசிடிவி நேரம் வந்தாங்கல்ல, அவர்கள் செஞ்சாங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்குல்ல, ஊர்ஜிதமாகுது. ப்ரூஃப் இருக்குல்ல. இப்போ இந்த கேஸ் எதுக்கு இழுத்துக்கிட்டு இந்த கேஸ் நீங்கள் தனியாக பிடிச்சிடலாம்ல. 8 பேர் நீங்கள் வந்து இப்போ A1லேருந்து நீங்கள் 25 வரைக்கும் போங்க, இன்னும் இத்தனை பேர் நாள் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. A1லேருந்து A8 வரைக்கும் இந்த கேஸ் வந்து நேரடியாக பண்ணியிருக்காங்க, இவங்க தான் பண்ணாங்க. இவங்களுக்கான தண்டனை என்ன, அதை உடனே அறிவிச்சிருங்க, அதை செயல்படுத்திருங்க, முடிஞ்சு வச்சு அவங்க அப்புறம் அப்பீல் போட்டு வைக்கட்டும். பெரிய துரதிர்ஷ்டமான விஷயம் என்னென்ன, நீதிமன்றங்களில் உச்சநீதிமன்றம் ஒரு கொலை வழக்கு நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அதில் தண்டனை கன்ஃபார்ம் ஆகிறது 35% கூட இல்லை. ஒரு கொலை நடக்குன்னு அதில் நிரூபிக்கப்பட்ட கொலைகள் 100 கொலை நடக்குன்னு 35 கொலையில் தான் நிரூபணமாகுது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய். 4 கீழமை நீதிமன்றங்களே விடுதலை ஆயிடுது, 4 உயர் நீதிமன்றங்கள் விடுதலை ஆயிடுது, மிச்சம் வந்து உச்சநீதிமன்றம் விடுதலை ஆயிடுது. அப்போ 100 கொலையில் 35 தான் தண்டிக்கப்படுது, 65 விடுதலை ஆயிடுது. அப்படின்னா ஒரு பேச்சுக்கு சங்கர்ராமன் கொலை வழக்கில் கொன்னது யார், தாக்ரிட்டன் கொலை வழக்கில் கொன்னது யார், அந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். சரி, நீதிமன்றம் சரியாக தீர்ப்பு வழங்கியிருக்கு, நான் நிறைவடைகிறேன். ஆனால் கொன்னது யார், அவங்க தடிக்கு விட்டு இறக்கலையே, அவங்க வந்து கொலை தானே, அதில் ஒன்றும் குழப்பம் இல்லையே. அப்போ அவங்க கொன்னது யாருங்கிற கேள்வி வரணும்ல. அப்போ இது மாதிரி தான் நான் சொல்ல வரேன். இப்போ வந்து 65 கொலைகளில் இந்த மாதிரி வந்து தண்டனை வரல அப்படிங்கும்போது அப்போ அந்த குற்றத்தில் ஈடுபடுறவங்களுக்கு துணிச்சல் வந்துடும். அவங்கள மோட்டிவேட் பண்ணுறாங்கன்னு வச்சுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, இப்போ தான் உனக்கு 18 வயசு 20 வயசு, ரொம்ப போனால் 1 வருஷம் 2 வருஷம் அப்படியே வெளியே வந்துடுறான். வெளியே வந்தால் நீ தாதாவாயிடலாம். யார் தெரியுமில்ல, அந்த அவரை போட்டவன், அந்த இவரை செஞ்சவன், சம்பவம் பண்ணவன் அப்படின்னு அவனுக்கு ஒரு பின்னாடி ஒரு பட்டப்பேர் அப்படி வச்சுட்டு சம்பவ செந்தில் அப்படின்னு பட்டப்பேர், இப்படி வந்து ஆளாளுக்கு ஒரு பட்டப்பேர் வச்சுட்டு அவங்க அப்படி கிரியேட் ஆகிடுறாங்க. அப்போ நீதிமன்றங்கள் இந்த வாய்தாக்களை என்கரேஜ் பண்ணாமல் சாட்சியங்களை வந்து சுருக்க விசாரிச்சுட்டு சிசிடிவி மாதிரியான ஃபுட்டேஜ் இருக்கும்போது டக்குன்னு அந்த வழக்கம் முடிச்சுட்டு இதுக்கு மேலே டாப் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு இதை மாதிரியான வேகப்படுத்த ஆரம்பித்தாங்கன்னா கடன் தண்டனை கிடைக்க ஆரம்பிச்சதுன்னா இந்த என்கவுண்டர் மாதிரியான விஷயங்களுக்கான தேவையும் கொஞ்சம் குறையும். குற்றங்களுக்கான காரணமாக போதை சொல்லுது, போதையினுடைய வஸ்துக்கள் இதில் சுலபமாக கிடைக்குது அப்படின்ற ஒரு பார்வை முன் வச்சுங்க சார். இப்போ இதை தடுக்க வேண்டிய பணி அப்படின்றது அரசாங்கத்துக்கு தானே சார் இருக்குது, காவல்துறைக்கு தானே இருக்குது. அதை இப்போது இருக்கக்கூடிய அரசு சரியாக செய்யலைன்ற குற்றச்சாட்டை ஆணித்தரமாக வைக்கலாம். போன முறைங்க சட்டமன்றத்தில் அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் தற்போதைய தமிழக முதலமைச்சர் வந்து குட்கா எடுத்துகிட்டு போனார். அது ஒரு பெரிய விஷயமா போய் சட்டமன்ற ப்ரிவிலேஜ் மோஷனுக்கெல்லாம் போச்சு, உரிமை மீறல் பிரச்சனைக்கெல்லாம் போச்சு. அப்போ குட்கா கிடைக்குதுன்னு சொல்கிறதுக்கு தான் போனார். பாருங்கள், குட்கா தடை வச்சுருக்கீங்களங்க, எல்லா கடையிலையும் கிடைக்குதுங்க, இந்த கடையில் கிடைக்குது இந்த கடையிலும் சொல்கிறதுக்கு தான் போனார். அப்போ இன்றைக்கி கிடைக்கலன்னு சொல்லட்டும், நான் சொல்ல குட்கா விட்டுருங்க, குட்கா எல்லா இடத்துலையும் கிடைக்குது, தட் செப்பரேட் கேஸ். போதைப் பொருளோ கஞ்சா பொருளோ இல்லைன்னு இவங்க சொல்லட்டும், புரியுங்களா? நான் எதிர்க்கட்சிகள் சொல்கிறதோ ஊடகங்கள் சொல்கிறதோ ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர்கள் சொல்லட்டும் கிடைக்கல அதெல்லாம் நின்றுச்சுங்க போயிடுச்சுங்கன்னு சொல்லட்டும். ஒரு வந்து எனக்கு நினைவு இருக்குது, 2011 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே 2வது முறை திரும்ப 3வது முறை ஆட்சிக்கு வந்தோடனே அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி செயின் ஸ்நாச்சிங் வந்து ரொம்ப போயிட்டு இருந்துச்சு 2006-11 திமுக ஆட்சியில். நான் ஆட்சிக்கு வந்தோடனே செயின் ஸ்நாச்சர்ஸ் எல்லாருமே வந்து ஆந்திரா போயிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் செயின் ஸ்நாச்சிங் கிடையாது அப்படின்னு இப்போ குறைஞ்சிருக்கு. அப்போ ரொம்ப அதிகமாக இருந்தது, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதை மாதிரி இவர்கள் சொல்லட்டும், கஞ்சா வித்தவங்கெல்லாம் ஆந்திரா போயிட்டாங்க, கேரளா போயிட்டாங்க, தெலுங்கானா போயிட்டாங்க, தமிழ்நாட்டில் யாருமே கிடையாதுன்னு சொல்லட்டும். இது கண்கூடு, உங்களுக்கு போதைப் பொருள் கிடைக்குதுங்கிறது கண்கூடு. அதான் திரு அன்புமணி அவர்கள் சொன்னதை நான் சொன்னேன், ஒரு 17 வயசு பையனுக்கு கிடைக்குது. அப்போ அது இல்லாட்ட அது கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து வேறு விதமாலாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஊரில் சொல்லுவாங்க தெரியுமா, அது வந்து கள்ளம் பெருசாக போலீஸ் பெருசானா கள்ளம் தான் பெருசுன்னு ஊரில் சொல்லுவாங்க. என்னென்னா அந்த அவங்களுக்கு வந்து புது டெக்னாலஜி முதல்ல வந்து நிற்கும். இவங்களுக்கு வந்து இப்போ சப்போஸ் ஒரு AK-47 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வாங்கணும்னு ஒருத்தர் நினச்சாருன்னா அவர் போய் பிளாக் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துடுவார். ஆனால் ஒரு போலீஸுக்கு AK-47 ப்ரொவைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் டெல்லி வரைக்கும் போயிட்டு இருக்கும், அங்கே 1008 பிரச்சனை இருக்கும். AK-47 கிடைக்கும், அவங்களுக்கு கமாண்டோக்கு மட்டும் தான் கொடுக்கணும், இவ்வளோ வாங்கணும், 15 வாங்கணும், அது எந்த கம்பெனியில் வாங்கணும், அது எந்த டீலர் வாங்கணும், அது 150 பிரச்சனை இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து அதே மாதிரி இந்த மது போதைகள் கஞ்சா போதைப் பொருட்கள்லாம் நிறைய சீசன் கிடைக்கி வேறு விதமாக கிடைக்குது. அங்கீகரிக்கப்பட்ட மருந்து மாத்திரைகளை மாற்றி அதை போதைப் பொருளாக மாற்றுறாங்க. மாத்திரைகளை வந்து சிரிஞ்சில் போட்டு கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, அதை வந்து யூசேஜ் மாதிரி கண்ணாப்பின இந்த கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு சம்பவத்தை சொல்றீங்க சார். இதை தடுக்க வேண்டிய நடவடிக்கை அரசு எடுக்கலன்ற குற்றச்சாட்டு ஸ்ட்ரைட்டா வருதாங்க சார், இல்லை ஏன் அவங்க செய்யாமல் குற்றச்சாட்டை யாராவது வைக்கிறாங்களான்னு பார்ப்போம். எதிர்க்கட்சிகள் ஒரு சம்பவம் போல ஒரு பிரஸ் மீட்டில் கடந்து போகிறாங்க. நான் பலமுறை சொன்னேன், திமுக எதிர்க்கட்சியாக இருந்தால் இந்நேரம் ஆட்டி படைச்சிருக்கும். நாம் பாஜக அதிமுக எல்லாருமே ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க, கடும் கண்டனம் தெரிவிக்கணுன்றாங்க, அவ்வளோ. தேமுதிக செய்கிறதுக்கும் பாமக செய்கிறதுக்கும் பாஜக செய்கிறதுக்கும் அதிமுக செய்கிறது என்ன வித்தியாசம்? ஐ டோன்ட் சி எனி டிஃப்ரென்ஸ். எல்லாரும் ஒரு அறிக்கையை கொடுத்து போகிறாங்க. திரு டிடி விதனா டெய்லி ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு.
இவங்களும் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? நீங்கள் நம்பர் 1 கட்சி, நம்பர் 2 கட்சி, நாங்கள் ஆளுங்கட்சி, நாளைக்கு ஆளுங்கட்சியாக வரப்போகிற கட்சி. என்ன அந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு நெருக்கடி வர வேண்டாமா? எப்போ ஒரு பெரிய ப்ரெஷராக இருக்குப்பா, என்னங்க எங்கே போனாலும் வந்து போதன்றாங்க, என்னங்க நடக்குது இப்படி பார்க்கலாமா சார்? ஆளுங்கட்சியா அதிமுக சிறப்பாக செயலும், எதிர்க்கட்சியா திமுக சிறப்பாக செயல்படும்ன்ற மாதிரி பார்வை அவங்க வைக்கிறாங்களே சார், அந்த மாதிரி. அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் வந்து திமுக எதிர்க்கட்சியாக சிறப்பாக செயல்பட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன், அதை பதிவு பண்ணுறேன். அதுக்காக நான் வந்து இந்த கட்சி நல்ல கட்சின்னு சொல்லிட்டு இந்த கட்சி சுமார் கட்சி அந்த இடத்துக்கு நான் போதேன். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கொலை களமாகும் தமிழகம் அப்படின்னு சொல்ற ஒரு அறிக்கை விடுறாரு. இதற்கு சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் விளக்கம் சொல்றாரு சார். நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்காரு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதுல அவர் வந்து கொலை களம் அல்ல, கலை மற்றும் அறிவுசார் நாடு தான் தமிழ்நாடுன்ற ஒரு பார்வை முன்வைக்கிறாரு. நடந்த கொலைகள் அரசியல் கொலைகள் அல்ல, பின்புலமாக பயன்பட்டது யார் இருந்தாங்க அப்படின்றத பார்க்க போனால் அது அரசியல் கொலைகள் இல்லை. முந்தைய ஆட்சியில் ஸ்டெர்லைட்டில் 13 பேர் இருந்ததை நான் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி எங்கள் முதலமைச்சர் சொல்லலை. அதே போல் இந்த மாதிரி அரசியல் கொலைகளுமே வந்து ஒரு வீரியமாக நடக்கிறது அப்படின்ற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சார். இது இந்த இவருடைய அமைச்சருடைய இந்த விளக்கம் அப்படிங்கிறது என்ன? ரொம்ப பெரிய கேள்வி அண்ட் நிறைய பகுதிகள் நான் கொஞ்சம் பிரித்து சொல்ல பார்க்குறேன். ஒன்று, 13 பேர் கொல்லப்பட்டது எனக்கு இப்போ தான் தெரியும் சொல்லி சொன்னால் அதை ஒரு அறியாமைன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி வந்து எங்கள் சீஃப் மினிஸ்டர் சொல்ல மாட்டாருன்னு சொல்லிட்டு நான் ஏற்கலை. ஏன்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து 24 நாள் டிவி பார்த்துட்டே உட்காந்துருக்க மாட்டார். அவர் வந்து மொபைல் பார்க்க கூட நேரம் இல்லாமல் அவர் ஆஃபீஸில் ஃபைல் 1008 சமாச்சாரங்களுக்கும் 1,00,000 கோடி ரூபா பட்ஜெட் போட்டுட்டு இருக்கிற ஒரு நாட்டில் ஒரு மாநிலத்தில் அவங்க வந்து 20 நாள் டிவி பார்த்துட்டு நீங்கள் வந்து சாணக்கியா பார்க்கவே இல்லையா, தினமலர் பார்க்கவே இல்லையா, நாங்கள் பிரேக்கிங் நியூஸ் போட்டோமே, அந்த பிஸ்னஸ் போக முடியாது. ஸோ ஒரு நியூஸை நான் பார்த்துட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் டிவிலன்னு சொல்லி சொல்கிறதுனால ஒரு மதிப்பு குறைவு கிடையாது. அது வந்து ஒரு பார்ட். கலை நாடு, அறிவியல் நாடுன்னா அது உண்மை, மாற்று கருத்து இல்லை. தமிழகம் வந்து ஆகச்சிறந்த மாநிலங்களில் என்றைக்குமே ஒன்றாக இருந்திருக்கு. பாரம்பரியமாக, கலாச்சார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, வரலாற்று ரீதியாக எந்த குழப்பமும் இல்லை. அது மாறுதுங்கிறது தான் விமர்சனம், சரிங்களா? அதுக்கு தான் பேர் போனவங்க இப்போ பெயர் போகுதோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு கொலை நாள் நடக்குதுங்கிறனால அதோடைய பாரம்பரியம் போயிருங்கிற அர்த்தம் கிடையாது. ஸோ வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிற கவலையில் நியாயம் இருக்குது. திரு அமைச்சர் முத்துசாமி சொல்கிறது வந்து பழைய பெருமை, அதில் மறுக்கலை. அதனால இன்னைக்கு நடக்க கொலை நடக்கலன்னு சொல்ல முடியாது. முந்தானேத்து நம்ம வந்து பல்லவன் இருந்தா, சோழன் இருந்தா, சேரன் இருந்தா, பாண்டியன் இருந்தா சொல்லிட்டு அப்போ இன்னைக்கு வந்து கொலை நடக்கலன்னு சொல்ல முடியுமா? அன்னைக்கு இருந்தாங்க. நாங்கள் இன்னைக்கு நடந்துருக்கு உண்மை தானே. 2 அரசியல் கொலைகள் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ அரசியல் கொலைகளுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பீங்களா? மற்ற கொலைகள்லாம் கவனம் வேண்டாமா? செத்தவர் ஒருத்தர் ரவுடின்னு வச்சுக்கோங்க, செத்தவர் ஒருத்தர் ஹிஸ்டரி ஷீட்டர்னு வச்சுக்கோங்க, அப்போ அவர் கொல்லலாமா? அதற்குமே ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவர் கட்டுக்கோப்பாக இருந்தார், அவர் மக்களின் முதல்வராக இருந்தார். அப்போ 4 கோடி மக்கள் தொகை. இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் மக்களின் முதல்வராக இருக்கார். ஆனால் இப்போ மக்கள் தொகை 8 கோடி. மக்கள் தொகை அதிகரிக்கிறதுனால குற்றங்களும் லேசாக அதிகரிக்கிறது ஒரு புள்ளி வரத்தை வைக்கிறார். நான் அந்த இதை முடிச்சுட்டு இங்கே வந்துடுறேன். ஸோ அரசியல் கொலைகள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. திரு கார்த்திக் சிதம்பரம் வந்து சிவகங்கையில் பேசி நான் எஸ்பிகிட்ட பேசினேன். அந்த ஏடிஎம்கேவுடைய கூட்டுறவு சங்க பிரமுகர் வந்து பாஜகவுடைய கூட்டுறவு சங்க பிரமுகர் வந்து கொல்லப்பட்டது அரசியல் கொலையான்னு கேட்டேன். இல்லைங்க, பழைய ரைவல்ரி தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவரும் சொல்றார். என்னுடைய கேள்வி என்னென்னா, அது அரசியல் கொலையாக இல்லாமல் இருக்கட்டும், திரு ஆம்ஸ்ட்ராங் கொலை வந்து அரசியல் கொலையாக இல்லாமல் இருக்கட்டும், ஜெயக்குமார் ஜெய்சிங் வந்து இல்லாமல் இருக்கட்டும், எந்த கொலையுமே அரசியல் கொலைன்னு இருக்கணும். அப்போ சாகலாமா? அரசியல் கொலை இல்லைன்னா சாகலாமா? அரசியல் கொலை இல்லைன்னா கொண்டுடலாமா? அரசியல்வாதிகள் மட்டும்தான் கொல்லக்கூடாதா? அப்போ மற்றவங்கள கொள்ளலாமா? ரவுடியாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரி ஷீட்டராக இருக்கட்டும் கொள்ளலாமான்ற. அப்போ சட்டம் எதுக்கு, நீதிமன்றம் எதுக்கு? நீதிமன்றம் பார்த்து மரண தண்டனை விதிக்கட்டும். நான் பேசாமல் உட்காந்துருக்கிறேன். நீங்கள் என்கவுண்டரே வந்து ஒரு ஜனநாட்டில் ஏற்றுக்க மாட்டேன்னு தானே சொல்கிறாங்க. சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்கிறாங்க? மனித உரிமையெல்லாம் என்கவுண்டருக்கு தானே வந்து நிற்கிறாங்க. நடக்கிற கொலைகளுக்கு எங்கே மனித உரிமைக்கு வந்து நிற்கிறாங்க? அப்போ ரவுடியாவோ மொள்ளமாரியாவோ முடிச்சவிக்கா இருந்தால் கூட கொள்ளலாமான்னு கேட்குறேன். அதை கொள்ளலாமா இல்லையான்னு முடிவு பண்ணுறதுக்காக நீதிமன்றம் இருக்குது. ஒரு முறைக்கு 4 முறை விசாரித்து உச்ச நீதிமன்றம் போய் ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேசஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மனித உயிருக்கு அவ்வளோ ஒரு வேல்யூ கொடுக்கும்போது அரசியல் கொலைகள் இல்லைங்கிறது ஆறுதல் அடையிற விஷயமா? அப்பா அரசியல் கொலை இல்லை, அப்போ சாதா கொலை தான் அப்படி பண்ணிக்க. இது சாதா கொலை, ஸ்பெஷல் கொலை அப்படிலாம் இருக்குதா என்ன? கொலை வந்து கொலை, அது வந்து உயிர் பலி, அதை ஏற்க முடியாது. ஒரு நாகரிகமான சமுதாயத்தில் அதை நம்ம ஏற்க முடியாது. அதை தடுக்கிறதுக்கு, குறைக்கிறதுக்கு, தவிர்க்கிறதுக்கு, உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இதற்கான ஏற்பாடுகளை பண்ணணும். மாறாக சபாநாயகரோ அமைச்சர் பெருமக்களோ மற்றவர்களோ இப்படி நியாயப்படுத்தி நடக்கத்தாங்க செய்யும், நடக்கத்தான் செய்யுங்கிற நான் ஏற்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சு, நான் முதல் வரியிலே சொன்னேன், பாஜக ஆளு மாநிலங்களில் கொலையே கிடையாது, அதிமுக ஆட்சியில் மட்டும்தான் அமைதி போகும் அப்படிலாம் நான் சொல்லலை. ஆனால் நான் சொல்கிறதையும் மற்றவங்க சொல்கிறதையும் அமைச்சர் பெருமக்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா காவல்துறைக்கு எப்படி அந்த வேகம் வரும்? அதெல்லாம் நடக்கத்தாங்க செய்யணும். அப்புறம் அந்த எஸ்பியை தானே சொல்லுவார், ஆமாங்க நடக்கத்தான் செய்யும். அந்த இன்ஸ்பெக்டர் ஆமாம் நடக்க, ஏட்டே ஆமாம் நடக்க, டெய்லி இவங்களுக்கு ஒரு வேலைங்க, இவன் அவனை கொல்லாம இவங்க எப்படியே ஒரு காமெடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருல. அப்போ இது வந்து கொலைங்கிறது பதற வேண்டிய விஷயம். கொலைங்கிறது வந்து கவுண்ட் பண்ண வேண்டிய விஷயம். முந்தானத்து 33, நேற்று 32. நீங்கள் டிஜிபிடியோ நீங்கள் கமிஷனர்கிட்டையோ ஏதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கேட்டு பாருங்கள். சார் 2023 48 கொலை, 2024 இது வரைக்கும் வந்து 32 கொலை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்னும் 12 குறையுதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க.
ஸோ அந்த கவுண்ட்டுக்குள்ள நான் போகல. நான் டேட்டா நான் சொல்கிறது அச்சமற்ற தன்மை மட்டுமே நான் பேசுகிறேன். டேட்டா நீங்கள் குறைச்சிருப்பீங்கன்னு நான் பெருமை அடைகிறேன். எனக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. ஸோ அரசியல் கொலை உட்பட எந்த கொலையாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். எனக்கு அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ரைட். மக்கள் தொகை கூடிட்டே போதில்ல, காவல்துறை எண்ணிக்கை கூட்ட வேண்டியதானே. கலைஞரே 5 முறை முதலமைச்சராக இருந்தார்ல, நீங்கள் ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆயிடுச்சுல, காவல்துறை எண்ணிக்கை டபுள் ஆக்கிருங்க. மக்கள் தொகை டபுள் ஆயிடுச்சு, காவல்துறை எண்ணிக்கை யார் தடுத்தாவங்கள சொல்ல போறீங்களா? அப்போ என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற நீங்கள் ஐடி ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தீங்க. அதுக்கு முன்னாடி கிடையாது, 15 வருஷத்துக்கு முன்னாடி ஐடி ஆக்ட் உண்டா? அப்போ இன்றைக்கி எதுக்கு ஐடி ஆக்ட் கொண்டு வந்தீங்க? அப்போ ஐடியில் ஒரு பெரிய ப்ராப்ளம் நடக்குது, அதில் மாஃபிங் உள்பட பல விஷயங்கள் நடக்குது, அதுக்கு ஒரு சட்டம் வேணும் முடிவு பண்ணிங்களே. அது மாதிரி ஜனத்தொகை கூடுதல, அதுக்கேற்ற மாதிரி காவல்துறை நவீனப்படுத்துங்க, அதுக்கேற்ற மாதிரி காவல்துறை அதிகப்படுத்துங்க. உங்களை யார் தடுத்தா? இந்த கொலையை அதாவது சாதாரணமாக டிஸ்கிரைப் பண்ணுறது என்னன்னா, கொடநாடு கொலை வழக்கோட கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்னன்னா, கொடநாடு வந்து ஒரு அதிகார வர்க்கமாக ஆளும் அரசனுடைய ஒரு செயல் வடிவம் பெற்ற ஒரு இடமா இருந்தது, அங்கேயே கொலை நடந்தது, அந்த மாதிரி நடக்கல அப்படின்ற விளக்கத்தையும் கொடுத்துருக்காரு. இப்போ மீண்டும் உங்களுடைய பதில் அதுவாகவே இருக்குன்னா, இப்போ ஆளும் தரப்பு என்ன நினைக்குது அப்படின்னா, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைன்ற மாதிரியான ஒரு நிலையில் அவங்க இருக்காங்களான்ற ஒரு பார்வை தான் சார். கொடநாடுக்கு போவோம். அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஹைஃபை ஏரியா தான். அதாவது ஒரு ஏதோ ஒரு பில்டிங்கில் நடக்கிற ஒரு தாக்குதலையும் தூத்துக்குடி கலெக்டர் அலுவலகம் முன்னாடி நடத்தப்பட்ட தாக்குதலையும் நம்ம ஒன்றா கருத முடியாது. ஏதோ ஒரு பில்டிங்கில் நடக்கக்கூடிய ஒரு துப்பாக்கிச்சூடையும் நம்முடைய பார்லிமெண்ட்டில் நடந்த ஒரு துப்பாக்கிச்சூடையும் ஒன்றா கருதிட முடியாது. ஸோ அது ஒரு வெறும் பில்டிங் கிடையாது, அதுக்கு வந்து பின்னாடி ஒரு மெசேஜ் இருக்குது, அது ஒரு ஐக்கான். அதே போல் தான் கொடநாடுடைய மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய முகாம் வீடை வந்து நம்ம இன்னொரு வீடுங்க, அங்கே ஒரு எஸ்டேட்டுங்க, 100 எஸ்டேட் இருக்குது, அது ஒரு எஸ்டேட்னு விட முடியாது. அவங்க ஜெயலலிதாவுடைய டாப் ப்ரையாரிட்டி விஷயம் தான். ரைட். அந்த கொலை நடந்துச்சுல்ல, நீங்கள் தேர்தல் வாக்குறுதி ஊர் ஊராக என்ன பிரச்சாரம் சொன்னீங்க? கொடநாடு கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தின் முன் நிறுத்தாமல் விட மாட்டோம் சொன்னீங்களா இல்லையா? 3 வருஷம் ஆச்சுல, 3 வருஷம் ஆச்சுல, நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க. நீங்கள் சொன்னீங்களா சொல்லையா? நீங்கள் ப்ராமிஸ் பண்ணலன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி கொடநாடு மாதிரிலாம் நடக்கலங்கன்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம்ல. நீங்கள் ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் தானே சொன்னீங்க ஊர் பூரா அந்த கொலை வழக்கில் இருக்கவங்க நியாயத்தை தேடுவோம், நாங்கள் வந்து நீதிமன்றத்தை நிறுத்துவோம், யாராக இருந்தாலும் விட மாட்டோம். சட்டசபையிலையும் சொன்னீங்க, சட்டசபை தேர்தலையும் சொன்னீங்க, பிரச்சாரத்தையும் சொன்னீங்க, யாராக இருந்தாலும் விட மாட்டோம் சொன்னீங்கல்ல. அப்புறம் யாரையாவது கொண்டு வாங்க. கடந்த ஆட்சியில் நாங்கள் பூரா கைது பண்ணிட்டோம் நாங்கள், சரிங்களா? கடந்த ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் கொடநாடு கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அப்போ அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. அவங்க இல்லைன்னா வேற பண்ணுங்க. அந்த கைது போன பீரியடில் கைது பண்ணவங்க தான் வேறு யார் புதுசாக கைது பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு புரியுங்களா? போன பீரியடில் கைது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்புறம் வேறு யார் கைது பண்ணீங்க? அப்புறம் நாங்கள் உண்மையான குற்றவாளிகள், உண்மையான யாரை சொன்னீங்க? அப்போ உண்மையான குற்றவாளிகள் அவர்கள் இல்லைன்னா வேறு யார்? நான் திரு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் திரு செல்வ பெருந்தகையும் திரு திருமாவளவன் சொன்னபோது நான் சொல்லிகிட்டே இருந்தேன், உண்மையான குற்றவாளிகள் இவங்க இல்லைன்னு தீர்ப்பு சொல்லிட்டீங்க. அப்போ யாருன்னு சொல்லுங்க. இப்போ வரைக்கும் அவங்க ஒன்றும் விடுதலை ஆகலையே, இப்போ வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒன்று நிரபராதின் பேர் கிடைக்கலையே, இப்போ வரைக்கும் அவங்களுடைய நீட்சியாக தானே மற்ற கைது நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இப்போ எப்படி தீர்ப்பு சொன்னாங்க அவங்க? அது மாதிரி கொடநாடு கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளின்னு சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி கைதானவங்க தவிர இன்னும் இத்தனை கைதாக இருக்காங்க. அந்த கைதுலாம் ஏடிஎம் கட்சி நடந்துருச்சு. அப்போ ஏடிஎம்கே பீரியடில் சரியாக தான் கொலை வழக்கு போயிருந்ததா? அப்புறம் நீங்கள் உண்மையான குற்றவாளி கொண்டு வந்து சொல்லிட்டு கணக்கு. சரி, எல்லாத்தையுமே விட்டுருங்க சார், கேஸை முதல்ல ஆரம்பிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 இயர்ஸ் ஆச்சுல. அப்போ நீங்கள் கவர்மெண்ட்டில் உட்காந்துட்டு இப்போ பிஜேபி வந்து மத்தியில் உட்காந்துக்கிட்டு காங்கிரஸ் சரியில்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? 10 வருஷமாக நீங்கள் தான் நீங்கள் தானே பதில் சொல்லணும். 3 வருஷமாக நீங்கள் தானே சொல்லணும். ஆல்ரெடி ப்ரொசீடர் கேஸ், புரியுங்களா? இப்போ முதல்ல பிரேக் ஆன கேஸ் கிடையாது. அப்புறம் பட்ஜெட்டில் தமிழ்நாடு பேர் இல்லை. ஆளும் கட்சியான திமுக அதை எதிர்த்து மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் நடத்தியிருக்கு. ஒரு ஆளும் கட்சியே போராட்டம் நடத்தக்கூடிய அளவிற்கான நிலைமை தான் தமிழ்நாட்டில் இருக்குது. உரிமைகளை மீட்டும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகளையும் தகவல்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நெரேட்டிவ் செட் பண்ணுறதுல டிஎம்கே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கட்சி பார்க்க முடியாது அப்படின்னு. அதற்கு இது இன்னொரு உதாரணம். அவங்க வந்து தமிழ்நாடுங்கிற பேரே இல்லைன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து பார்த்ததில் பட்ஜெட்டுடைய போன ஆண்டில் திரு தங்கம் தினசு அவர்கள் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில், இந்த 2024-25 நிதி அறிக்கையில் மெயின் பட்ஜெட்டில் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டங்கிற பேரே காணும். அவங்களுடைய சிட்டிசன்ஸுக்கான இதில் வந்து 27 மாவட்டத்துக்கான பேரை காணும். ரெண்டுமே கவர்மெண்ட்டுடைய டாக்குமெண்ட்ஸ் தான், ரெண்டுமே இந்த போன பட்ஜெட் பேர் தான். சிட்டிசனுக்கான டாக்குமெண்ட்டில் 27 மாவட்டத்தோட பேரை காணும். அவர் படித்த உரையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கான பேரை காணும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் எங்கே வந்துருச்சு? 65 பேர் இறந்ததில் வந்துருச்சு, பட்ஜெட்டில் காணும். ஏன் காணும்? அப்போ கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் வந்து தமிழ்நாடு அரசியங்களை புறக்கணிக்கணும் ஒத்துக்கிடுவாங்களா? இந்த பெயர் காணுங்கிறலாம் வந்து ஒரு ரிட்டாரிக், திசை திருப்புகிற வேலை. நீங்கள் வந்து ஏன் வந்து அதுக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பேர் வைக்கல, ஏன் அதுக்கு அம்பேத்கர் பேர், இப்படி அப்படி எதையோ ஒன்று சொல்லிட்டு வந்து கீழே வந்து இருக்கிற தேவையெல்லாம் விட்டுருவாங்க. காவால தண்ணி வரல, காவிரியில் தண்ணி வரலன்னு பேச மாட்டாங்க. நீ என்ன பேர் வச்ச, என்ன சோறு வச்சுருக்காங்க, இதில் வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறது. ஸோ தமிழ்நாடுங்கிற பேர் வரலோன்னே எல்லாருக்கும் கேட்சாக போயிடும். தமிழ்நாடுங்கிற பேரே காணுமா? பேரை காணுன்னா தமிழ்நாடு ஸ்டேட்டை காணாமல் போயிருமா? 15 ஸ்டேட் பேரை காணும், அவங்க ஆள்ற ஸ்டேட் பேரையும் காணும். அதுக்கு என்ன செய்கிறது? ஒரு பக்கம் விட்டுரும். நான் ஏற்கனவே சொன்னது போல் பட்ஜெட்டில் ஒரு 100 கோடி ரூபா அலாட் பண்ணியிருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லன்னு, அது ஆட்டோமேட்டிக்காக ஆல்மோஸ்ட் 10 கோடி ரூபா வரைக்கும் நமக்கு வந்து தீரும்.
அது வந்து ஆப்வியஸ். இன்னைக்கு நேரத்தில் இது காலகாலமாக நடக்குது. காங்கிரஸ் பீரியட் நடந்துச்சு, டிஎம்கே பீரியட் நடக்கும், ஏடிஎம்கே பீரியட் நடக்கும், பிஜேபி எல்லா பீரியட் நடந்துட்டு காலகாலமாக நமக்கு வந்து 10% ஷேர் வேறு வகையில் ஜிஎஸ்டிலேருந்து டேக்ஸ்லேருந்து மற்ற ஸ்கீம்ஸ்லேருந்து எல்லாமே வந்து நிற்கும். இப்போ தமிழ்நாடு இவங்க வந்து வந்தே பாரத்னு ஒரு ட்ரெயின் விட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்தே பாரத் ஓடலையா? தமிழ்நாட்டில் மட்டும் 6 ட்ரெயின் ஓடிட்டுருக்கு. சரி, மாதிரி நகரங்கள்னு சொல்லி சொன்னாங்க. ஸ்மார்ட் சிட்டின்னு கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டில் ஒன்றும் கொண்டு வரப்படவே இல்லையா? ஓடிக்கிட்டு இருக்குது. மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தாங்க. ஒரு சிட்டிங்கில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தாங்க. கொண்டு வரவே இல்லையா? உங்களுக்கு வாரம் புது ஸ்கீம் கொண்டு வருவாங்களா? நான் ஏற்கனவே வேறு பேட்டில் சொன்னது போல் வந்து 4-5 ஸ்கீம் அவங்க கொண்டு வந்ததை நீங்கள் வேண்டாம், நியூட்ரின திட்டத்திலேருந்து, மீத்தேன் திட்டத்திலேருந்து, கூடங்குளம் அணுமின்லேருந்து, 10 வழிச்சாலையிலேருந்து 10 ஸ்கீமை நீங்கள் நெடுவாசலேருந்து நீங்கள் ஸ்கீமே அலோவ் பண்ண விடலை. அப்படி எப்படி கொண்டு வருவாங்க? ஸ்கீம்னா என்னது உங்களுக்கு? ரைட். இந்த பட்ஜெட்டில் 10 லட்சம் கோடி ரூபா அலாட் பண்ணியிருக்கிறாங்க 3 கோடி ஏழைகளுக்கு வீடு கட்டித்தரதுக்கு. 3 கோடி ஏழைகளுக்கு ஒரு வருஷத்தில் 10 லட்சம் கோடி ரூபா அலாட். 2 கோடி கிராமப்புற ஏழைகள், 1 கோடி நகர்ப்புற ஏழைகள். சரிங்களா? 3 கோடி பேருக்கு கட்ட போகிறாங்க. நான் சொல்கிறேன் சார், 3 லட்சம் பேர் கூட அதில் தமிழ் இருக்க மாட்டானா? நான் 3 கோடியில் 30 லட்சம் போல, நான் 10%, 3 கோடி இருக்க மாட்டானா? 3 லட்சம் பேர் இருக்க மாட்டானா? அவங்க கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் 1 இயரில் அர்பன் பாவர்ட்டியில் வந்து 1 கோடி வீடு, ரூரல் பாவர்ட்டியில் வந்து 2 கோடி வீடு, 10 லட்சம் கோடி ரூபா அலாட்டட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 3 லட்சம், அங்கே அர்பனில் 1 லட்சம், ரூரல் 2 லட்சம், 3 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்க மாட்டானா? அப்போ அவன் தமிழன் கிடையாதா? அவனுக்கு ஸ்கீம் கிடையாதா? முத்ரா ஸ்கீமுக்கானது 10 லட்சத்தை 20 லட்சமாக மாறிருக்காங்க லோனை. கேரண்டி இல்லாத லோன் தானே சொல்லி திரும்பி வரக்கூடாது. கேரண்டி இல்லாத லோன் 20. முத்ரா லோனை இந்தியாவில் அதிகம் வாங்கியிருக்கு தமிழ்நாடு பெனிஃபிஷரி இல்லையா? இப்படி சும்மா 6350 கோடி ரூபா அலாட் பண்ணியிருக்கேன் ரயில்வே மினிஸ்டர் சொல்லியிருக்காரு இந்த பட்ஜெட்டில், இந்த ஆண்டுக்கு தமிழ்நாட்டுக்கு. இப்போ இதெல்லாம் கணக்கு தெரியாதா? இந்த அளவுக்கு இந்த ஒரு பேர், தமிழ்நாட்டில் பேர் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ விளக்கங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயமா இருக்குல்ல சார்? அப்போ அந்த அளவுக்கு கிளவராக தான் அவங்க ஆக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து நல்ல பதில் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் சொல்லியிருக்கிறார். உண்மை செருப்பு மாற்றி கிளம்புவதற்கு முன்னால் பொய் ஊர் சுற்றி வந்து விடும்னார். சொன்ன ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னது. ஏன்னா அவங்க வந்து அதுபோக இன்னொன்று விஷயம் சார், இப்போ நான் போகிற போக்கில் தம்பி என்ன பண்ணார் தெரியுமில்ல, கீழே உட்காந்து மூசு 3 சிகரெட் அடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன். நீங்கள் தான் எல்லாரும் சார் அது வேறு செய்வீங்களா? தெரியவே தெரியாது நல்லா பண்ணுவோம். நீங்கள் 15 இடத்துல ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும். நான் சிகரெட் குடிக்கல, நான் சிகரெட் குடிக்கல, நான் சிகரெட் குடிக்கல. புரியுங்களா? அவதூறு சொல்வது எளிது, அது நிரூபிப்பது கஷ்டம். அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அது பிஜேபியோட கடமை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கடமை. அஃப்கோர்ஸ் தே ட்ரைட் தேர் லெவல்ஸ், நாட் அப் டு த மார்க், பட் தே ட்ரைட் லெவல் தி பெஸ்ட். அங்கே வந்து கிஷன் ரெட்டி வந்து கோயம்புத்தூரில் பேட்டி கொடுத்தாரு. நிர்மலா சீதாராமன் அமைச்சர் பெருமக்கள் வந்து ஆந்திராவில், கர்நாடகாவில் பேட்டி கொடுத்தாங்க. இப்படி ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்களும் அங்கே கூட சென்னையில் வந்து ஒரு சீனியர் மினிஸ்டர் பேட்டி கொடுத்தாரு, ஜிதேந்திர சிங் பேட்டி கொடுத்தாரு. அது மாதிரி அவங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. பட் இன்னமும் அது வந்து ரொம்ப பீக்கில் போய் தெளிவு போய் கொண்டு போய் சேர்க்கணும். பட்ஜெட் உரை, அது பதில் உரை என்று நாடாளுமன்றத்தில் போயிட்டு இருக்கும்போது ராகுல் காந்தி அவர்கள் பேசின பேச்சு இன்னைக்கு ரொம்ப ஃபயராக இருக்குன்ற மாதிரியான தகவல் வந்திருக்கு. குறிப்பாக வரி தீவிரவாதம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அந்த அளவுக்கான கடுமையான வரிகள் விதிக்கப்பட்டிருக்குன்ற ஆதாரப்பூர்வங்களை அவர் சொல்கிறாரா சார்? ஜிஎஸ்டி அப்படின்னு சிங்கிள் விண்டோ டேக்ஸ் வந்து கிரியேட் பண்ணப்பட்டது. அதுக்கு இனிஷியேட் வந்து ரொம்ப காலமாக இருந்துச்சு, வேட் டேக்ஸ்லேருந்து இருந்துச்சு. அது வந்து நம்ம வந்து இந்த ஒட்டுமொத்த ஸ்கீமையும் வந்து வெஸ்ட் பெங்கால் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டு ஜோதி பாசு அவர்கள் இருந்தபோது அவருடைய அமைச்சராக இருந்த ஒருத்தர் வந்து இதை இனிஷியேட் பண்ணுறார். அங்கே தான் இது மொத்தமாக ஆரம்பிக்குது. எங்களுடைய சேனலில் வந்து ப்ரொஃபஸர் வைத்தியநாதன் அவர்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அதை பற்றி ரொம்ப எலாபரேட்டாக எப்படி இந்த ஜிஎஸ்டிங்கிறது ஃபார்ம் ஆச்சுன்னு. நேரம் இருக்கிறவங்க அதை பார்க்கலாம். ஸோ அந்த ஜிஎஸ்டிக்கான வேர் வந்து வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டில் விழுது. சரிங்களா? அதற்கு பிறகு வாஜ்பாய் பீரியடில், மன்மோகன் சிங் பீரியடில் எல்லா இடமும் பேசி ரொம்ப பெரிய நேஷனல் லெவல் சேஞ்சுங்கனால அது நரேந்திர மோடி பீரியடில் வந்து கடைசியில் வந்து பிரணாப் முகர்ஜி பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது ராத்திரி 12 மணிக்கு அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த சிங்கிள் ஜிஎஸ்டியை மாற்றுறதுக்கு முன்னாடி 7-8 வரி இருந்துச்சு. ஒன்றுக்கு 7. அந்த 7-8 வரியும் தூக்கி விட்டு தான் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், அது எல்லாத்துக்கும் பொருளுக்கும் சேவைக்கும் 1 அப்படின்னு சரக்கு மற்றும் சேவை வரின்னு 1 ஆக்குனாங்க. நான் கேட்குறேன், திரு ராகுல் காந்திலேருந்து டெய்லி அறிக்கை விடக்கூடிய அண்ணன் செல்வப்ப இருந்தால் யாராவது ஒருத்தவங்க வந்து காங்கிரஸ் பீரியடில் 32% டேக்ஸ் இருந்துச்சு, உங்கள் பீரியடில் 48% மாற்றிட்டீங்கன்னு ஒரு பொருளுக்கு காட்டட்டும் நான் சொல்கிறேன். திரு சிதம்பரம் அவர்கள் வந்து அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தபோது அவர் சொன்னார், எதுக்கெல்லாம் உண்டு இல்லை நாங்கள் வந்து ஜிஎஸ்டி ஒன்றா சேர்த்துக்கிட்டே போனாங்க. சரிங்களா? ஜிஎஸ்டி ஆரம்பிச்ச புதுசில் அதுக்கு முன்னாடி அவங்க வந்து எதுக்கெல்லாம் வந்து டேக்ஸ் உண்டுன்னு சொல்லிட்டு அவங்க சர்வீஸ் டேக்ஸ் எதுக்கலாம், சர்வீஸ் ஜிஎஸ்டியில் சர்வீஸ் டேக்ஸ் வந்து எதுக்கெல்லாம் உண்டுன்னு சொல்லிட்டே வந்தார். அப்புறம் இதுக்கு உண்டா அதுக்கு உண்டான்னு சொல்லிட்டு வரும்போது டக்குன்னு ஒரு பேட்டியில் சொன்னார், இனிமே நெகட்டிவ் லிஸ்ட் மட்டும்தான், எதுக்கெல்லாம் இல்லை, அப்போ மற்ற எல்லாத்துக்கும் உண்டு. முருகேசன் மாடசாமி கந்தசாமி 4 பேர் சொல்லிட்டு இந்த 4க்கு கிடையாது, மற்ற எல்லாத்துக்கும் உண்டு. சும்மா வந்து கேட்காது அதுக்கு உண்டா இது உண்டா கேட்க எல்லாத்துக்கும் உண்டு. அப்படி செய்தவர்கள்
உங்களுடைய பணத்தை உங்களுடைய பேங்க் ஏடிஎம்லேருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதுக்கு டேக்ஸ் போட்டவங்க திரு சிதம்பரம். to withdraw your own money from your own bank, from your own account, from an ATM. அதுக்கு டேக்ஸ் போட்டவர் திரு சிதம்பரம். அதுக்கப்புறம் வாபஸ் வாங்கினான்னு வச்சுக்கோங்க. டேக்ஸ் டெரரிசம் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள். எதுக்கான வரி கூடி இருக்குன்னு சொல்லட்டும். உலகம் முழுக்க பெட்ரோல் டீசல் கிடைக்காம இருக்கும்போது தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உக்ரைன் ரஷ்யா போரில் பல நாடுகள் பெட்ரோல் டீசல் இல்லாமல் விளையாடுறாங்க. இந்த அரபு நாடுகளை மட்டுமே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே எந்த பிரச்சனையும் ரஷ்யாட்ட வாங்கிட்டு குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டு ₹1 ஏற்றாம வச்சுட்ருக்கோம். பெட்ரோல் டீசல் விலை டெய்லி ஏறிட்டு இருந்துச்சா இல்லையா? பெட்ரோல் டீசல் விலை உயர்வை நிறுவனங்களை தீர்மானிக்குன்னு சொன்னது எந்த பீரியடில்? காங்கிரஸ் பீரியடில். அதற்கு முன்னாடி நமக்கு பெட்ரோல் டீசல் விலைங்கிறது 3 மாசத்துக்கு ஒரு ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடும். சந்தையில் ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருந்தில்ல சார், அவங்களுக்கு மானியம் கொடுக்க முடியலங்கிற காரணத்தினால அவங்க அந்த முடிவுக்கு போனாங்க. பண்ணீங்களா இல்லையா? சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து பெட்ரோல் டீசல் விலையை அரசாங்கம் தீர்மானிச்சுட்டு இருந்தது. பெட்ரோல் டீசல் விலை கூடிச்சுன்னா தினத்தந்தியில் முதல் பக்க செய்தி, பெட்ரோல் டீசல் விலை ₹2 உயர்வுன்னு பெட்ரோல் கொட்டை எழுத்துக்களை தினத்தந்தியில் வரும். அதை டெய்லி 50 பைசா ₹1 டெய்லி ₹1.50 மாற்றினது யார்? காங்கிரஸ் பீரியட். அப்படி மாற்றினதை பிஜேபி தொடருது. பிஜேபி ஒன்று மாற்றிடல, பிஜேபி தொடருது. ஆனால் பிஜேபியில் 200-300 நாட்களாக வந்து விலையேற்றலை. புரியுங்களா? அப்போ தனியார் நிறுவனங்கள் எங்கே போச்சு? மானியம் எங்கே போச்சு? சர்வதேச விலையெல்லாம் எங்கே போச்சு? அப்போ அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். டேக்ஸ் டெரரிசம் பற்றி சொல்கிறீங்க, எதுக்கு கூடி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். எப்பயுமே வணிகர்களை, வர்த்தகர்களை, நாட்டை காப்பாற்றக்கூடியவர்களை, நாட்டுக்கு உந்து சக்தியாக இருக்கிறவர்களை இழிவுபடுத்தி பேசுறது இவங்களுடைய வழக்கம். திரு ரத்தன் டாட்டா இந்த யூபிஏ கூட்டணி பற்றி, இன்னைக்கு இந்தி கூட்டணி, ஒரு காலத்தில் அவங்க யூபிஏ கூட்டணி, இவர்களை பற்றி திரு ரத்தன் டாட்டா என்ன சொல்லியிருக்காருன்னு நீங்கள் போய் பாருங்கள். திரு சிவநாடார் என்ன சொல்லியிருக்காருங்கிறத பாருங்கள். அதானியோடைய நிறுவனம் தமிழ்நாட்டில் முதலீடு செஞ்சிருக்கா இல்லையாங்கிற கேளு. அம்பானியோட நிறுவனம் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் இருக்குதா இல்லையான்னு கேளுங்க. இவர் அதானி, அம்பானி, A1 A2 சொல்லட்டுமா அப்படின்றார். ரிட்டாரிக் பேசுகிற இடமா அது? நீங்கள் மேடையில் உட்காந்து பேசுங்க, உங்கள் கட்சி கூட்டத்தில் உட்காந்து பேசுங்க. பாராளுமன்றம் நீங்கள் ஆதாரங்களோட பேச வேண்டாமா? போகும்போது சும்மா கொளுத்தி விட்டு போகிறதா? ஒரு ப்ரூஃப் காட்ட முடியுதா? மக்களும் வியாபாரிகளும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற கருத்தையும் முன்வைக்கிறார். சிறு வியாபாரி எதுலன்னு சொல்லட்டும். அசி விவசாயிகளுக்கு கட்டாயம் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது. இன்னும் 4 கேட்க தான் செய்வாங்க, கொடுக்க தான் அவனுக்கு வேணும் இல்லை. வியாபாரிகளுக்கு தள்ளுபடி கொடுத்தா கொடுக்க வேணும் தான் சொல்லுவாங்க. யார் வேணாம்பாங்க? உங்களுக்கு வந்து ஒரு ஏசி 35,000 விற்கிதுங்க, அந்த ஏசி 28,000 வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டால் சரின்னு தானே சொல்லுவீங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, 35,000 தாங்க நீங்கள் சொல்லுவீங்களா? எல்லாருமே கேட்போம். ஆனால் எவ்வளோ முடியுங்கிறது ஒன்று இருக்குல்ல, புரியுங்களா? சட்டியில் இருக்கிறது தான் அகப்பையில் வரும். அப்போ இல்லைன்னு சொன்னால் கடனில் முங்கிட்டு இருக்கும். உங்களுக்கு கடன் குறையுது, அந்நிய செலாவணி கூடுது, புரியுங்களா? நாட்டுடைய பொருளாதாரம் ஏறிக்கிட்டு இருக்கு, உலக பொருளாதாரத்தில் 5வது நிற்குது, ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங்கில் நம்பர் 1 நிற்குது. சொல்கிறது பூரா வேர்ல்டு பேங்க்கும் IMF-ம், புரியுங்களா? நிர்மலா சீதாராமன் அவர்களே நான் தான் நம்பர் 1 சொல்லிக்கல, உலக நாடுகள் சொல்லுது. ஒவ்வொரு பேராமீட்டர்லையும் கூட்டிகிட்டே வரும். ஒவ்வொரு 5Gயில் ஃபாஸ்டஸ்ட் நெட்வொர்க் இந்தியா உலகத்தில் எவனும் பண்ணதில்லைன்றான். உலகத்தில் இவ்வளோ பெரிய 5G நெட்வொர்க் இவ்வளோ ஈஸியாக லான்ச் யாருமே பண்ணதில்லைன்றான். எப்படி வரும்? அப்போ நீங்கள் சாமானிய மக்களோட வாழ்க்கை 25 லாஸ்ட் 13 இயர்ஸில் 25 கோடி மக்கள் வறுமை கோட்டுகள் மேலே வந்திருக்காங்க சார். 25 கோடி மக்கள். 5 வருஷத்துக்கு 80 கோடி மக்களுக்கு உணவு தானியம் ஃப்ரீ சார். இதெல்லாம் நடைமுறையில் இருக்குது. இதெல்லாம் நான் கற்பனையோ வந்து நாங்கள் தேர்தல் வாக்குறுதியோ சொல்ல, எக்ஸிஸ்டிங் விஷயத்த சொல்கிறேன். இதை கொண்டு போய் சேர்க்கறது இல்லை, இதை யாரும் கேட்கறது இல்லை, இதை யாரும் கவனிக்கிறது இல்லை. அது திமுகவில் 10 கட்சிகள் இருக்குது கூட்டணியில், பாஜகவில் தனியாக இருக்கிறாங்க கிட்டத்தட்ட. அப்போ வந்து அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. தமிழ்நாடு அரசியலில் கோஷ்டி பூசல் அது மறுபடியும் ஒரு கருத்துக்கள் மூலமாக வெளிப்பட்டிருக்கு. EVKS இளங்கோவன், கார்த்தி சிதம்பரம் அவர்களுடைய கருத்து முதல் இந்த இருவருடைய கருத்துக்கள் மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? திரு EVKS இளங்கோவன் ஒரு காலத்தில் என்ன ட்ரை பண்ணாரோ அதை தான் இன்னைக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இளைய தலைமுறை திரு செல்வ பெருந்தகையோ திரு கார்த்தி சிதம்பரமோ திமுகவுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசலை. திமுகவோட தயவோடு தான் வெற்றி பெற்றோம்னு அவர் அதே புதுக்கோட்டை மேடையில் பேசுகிறார். சொல்லுறீங்களா? திரு கார்த்தி சிதம்பரம் எந்த இடத்துல நாம் வந்து ஒரு கூட்டணி தர்மங்கிற பேரில் நம்ம கூனி குறுகி நிற்க வேண்டியதில்லைன்னு சொல்கிறாரோ அதே மேடையில் திமுகவின் தயவோடு தான் நான் வெற்றி பெற்றேன்னு சொல்கிறார். அதை மாற்றத்துக்குல. ஆனால் ஏன் கட்சி நான் வளர்க்கக்கூடாதான்னு கேட்குறாங்க. ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இதை இவர்களுக்கெல்லாம் முன்னால் பேசியவரே திரு இளங்கோவன் தான். நாங்கள் என்ன சத்திரம் நடத்திக்கிட்டு இருக்கோமா? நாங்கள் அரசியல் கட்சி நடத்தலையா? ஆட்சிக்கு வரக்க தான் முயற்சி பண்ணுறோங்கிற வார்த்தையை பயன்படுத்தினவர். நாங்கள் என்ன மடம் நடத்துகிறோமா, சத்திரம் நடத்துகிறோமா? துறவிகளா நாங்கள்? ஆட்சி கட்டில் நாங்கள் உட்காரக்கூடாதா அப்படின்னு இவர்களுக்கு முன்னால் இவர்களை விட வேகமாக பேசியவர் இளங்கோவன். இன்றைக்கி அவருக்கு வயசாயிருச்சு, ஒரு அனுபவம் வந்துருச்சு, நீத்து பக்குவமாயிட்டு, சரி அதெல்லாம் வேண்டான்னு விடலாம், ரைட். ஆனால் அடுத்த தலைமுறை நீங்கள் என்கரேஜ் பண்ணணும்ல. அவங்களையும் மட்டும் தட்டினா என்ன அர்த்தம்?
நீங்கள் அனுபவிச்சுட்டு அதெல்லாம் முடியாதுப்பா, தமிழ்நாட்டில் கட்சிலாம் வளராது, நம்ம வந்து டிஎம்கேவோ ஏடிஎம்கே அவங்க யாரோ ஒருத்தர் தயவில் இருந்துக்கிட்டு நல்லது தான் அப்படின்னு நினச்சிக்கிறேன். அது நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அவர் வந்து அடிப்பட்டவர், புரியுங்களா? திமுகவுடைய கடும் விமர்சனத்துக்கு ஆளானவர், அதிமுகவால் வீடு தாக்குதலுக்கு வரைக்கும் போய் நின்றவர். அதில் வந்து அவர் வந்து இதுக்கு மேலே இவங்களுக்குலாம் பயங்கரமான ஒரு போராளி இருந்த ஒரு காங்கிரஸ் கட்சியை வளர்க்குறது மாநில தலைவர் வந்தவர். ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. இன்னைக்கு உங்களுக்கு அதில் வேற ஒரு நிலைப்பாடு வந்துருச்சுன்னு அதற்காக இளைய தலைமுறை வளர்க்க முடியாது. உங்கள் கட்சிக்கு நல்லது இல்லை அது. 2014 காங்கிரஸ் கட்சி தனியாக நின்று போட்டியிடும் போது ஒருத்தர் போட்டியிட வரல சார், இளங்கோவன் மட்டும் தான் போட்டிட்டாரு. ஸோ தனியாக 2014 எப்படி பாஜக கூட்டணி அமைஞ்சதோ அது மாதிரி திமுக அதிமுக கூட்டணி இல்லாமல் 2014 காங்கிரஸ் தனியாக நின்னது. அப்போ திரு இளங்கோவனுக்கு தான் அந்த கட்சி இருந்துச்சு, நான் தனியாக நிற்கிறேன்னு. அன்றைக்கி ஒரு முயற்சி பண்ண 5% ஓட்டு வாங்கினாங்க, முயற்சி பண்ணாங்கல்ல. அந்த முயற்சி அடுத்த தலைமுறை பண்ணும்போது கெடுக்கக்கூடாதுல்ல. நான் இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ ஆகிட்டேன், ஈரோட்டில் வந்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அப்படி செட்டில் ஆக முடியாது. அடுத்த தலைமுறை வளரணும், நினைக்கலாம், கட்சியை வளர்க்கணும்ல. அது அந்த கட்சிக்கு திமுக கூட்டணியாக கூட சீட் வாங்கி கொடுக்கும்ல. ஆனால் அவருடைய கருத்து அப்படிங்கிறது தேர்தலுக்கு முன்பு நீங்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சிதம்பரத்தினுடைய கருத்தை ஒப்பிட்டு பேசுறாருல சார். நாங்கள் பலத்தை எங்களுக்கு அப்போ அதே திரு கார்த்தி சிதம்பரம் மாற்றி கேட்டாருன்னு, அப்போ நீங்கள் ஏன் அப்படி சொன்னீங்க இன்னைக்கே மாற்றி சொல்கிறீங்கன்னு? நீங்கள் ஏன் அன்றைக்கி வந்து நாங்களாம் ஆட்சி பிடிக்கிறது தானே வந்திருக்கிறோம், நாங்கள் என்ன சத்திரமா நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி எது கேட்டீங்க இன்றைக்கி ஏன் மாற்றுனீங்க? ஸோ நீங்கள் மாற்றி பேசலாமா? இதுனா கணக்கு. இது வந்து அவர்களுடைய உரிமை. அவர்கள் தான் திமுக விரோதமாக பேசுகிறாங்களா? திமுக தப்பான ஆட்சி நடத்துன்னு சொன்னாங்களா? திமுக தலைவர் சரியில்லைன்னு சொன்னாங்களா? தமிழக முதலமைச்சர் சரியில்லைன்னு சொன்னாங்க. ஏன் கட்சியை வளர்ப்போம்னா நீங்கள் ஏன் சண்டைக்கு வர்றீங்க? நீங்கள் இந்த கட்சி தானே. அதாவது திரு பீட்டர் அல்போன்ஸ் போல, திரு ஈவிகே இளங்கோவன் போன்ற மூத்த பெருமக்கள்லாம் அவங்க காங்கிரஸா திமுகவான்னு தெரியாத அளவுக்கு போறது அவங்களுக்கு தான் கெடுதல்ன்றேன் நான். இது வந்து இது அதிமுக பாஜக வளர போறல, காங்கிரஸுடைய வளர்ச்சி இன்னும் பலவீனம் அடையும். திரு செல்வ பெருந்தகையோ திரு கார்த்தி சிதம்பரம் போன்றவர்கள் மெனக்கட்டு இந்த மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணாங்கன்னு நாளைக்கு அசம்பிளி தேர்தலில் அவங்க கூட சீட்டு கேட்கலாம்ல, புரியுங்களா? போன முறை 6 சீட்டு கிடைச்சது விடுதலை சிறுத்தைகளுக்கு, அதில் 4 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. அவங்க இந்த முறை கூட கேட்பாங்கல்ல, ஏன்னா நான் 6 கொடுத்தீங்க, நான் 4 வாங்கிட்டேன், எம்எல்ஏ ஆகிட்டேன், 2 எம்பி கொடுத்தீங்க, 2 எம்பி ஆகிட்டேன், இந்த முறை எனக்கு ஒரு கூட ஒரு கொடுங்க, ஒரு 10 எம்எல்ஏவாது கொடுங்க. கேட்பாரா மாட்டாரா? 10 7 நான் எப்படி நான் 8 ஜெயிச்சிருவேன் சொல்ல வர மாட்டாரா? நான் பாருங்க தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் வரை வாங்கிட்டேன், 2 பானை சின்னத்தில் நின்று, புரியுங்களா? அப்போ உதயசூரியன் சின்னத்தில் நீங்கன்னு சொல்ல முடியாது, பானை சின்னத்தில் நின்று. அப்போ கேட்பாங்கல்ல, அப்போ அவர் பேரம் பெற்று கூட கேட்கும்போது இவங்க கேட்கலாம்ல, எனக்கு ஒரு 40 எம்எல்ஏ சீட் கொடுங்க, எனக்கு ஒரு 50 சீட் கொடுங்க, காங்கிரஸ் கேட்கலாம்ல. அப்படி தானே அந்த கட்சி வளரும். இப்போ தமிழ்நாடு காங்கிரஸினுடைய நலன் இல்லைன்னா தமிழ்நாடு திமுக கூட்டணி அப்படின்னு வரும்போது திமுக கூட்டணி தான் முக்கியம்னு சொல்லி ஈவிகேஎஸ் நினைக்கிறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இதிலிருந்து. திமுக கூட்டணி முக்கியங்க இன்னைக்கு அந்த கட்சி இருக்கிற நிலைமைக்கு. ஆனால் அவங்க கட்சி வளரக்கூடாது என்ன இருக்குது சார்? நான் வந்து உங்களை நம்பி பிழைச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கேன் சார், நான் உங்களை நம்பி தான் பிழைச்சேன், நீங்கள் தான் எனக்கு வந்து வாழ கொடுக்குறீங்க, நான் மறுக்கலை. ஆனால் நான் சுயமாக நின்னா உங்களுக்கு கௌரவம் தானே. நான் ஒரு காலத்தில் உங்களுடைய அண்டி பிழைத்தவன் தான், நான் மறுக்கலை. உங்களோட தயவுல வாழ்ந்தோம்னா நான் மறுக்கலை, தனியாக கடை போடுறேன், வளரக்கூடியதான் தனியாக கடை போடுறேன்னே சொல்லி உங்களுக்கு துணை நிற்கிறது தான் சொல்றாரு. நான் இன்னும் பலம் சேர்த்து தனியாக கடை போடுறது, நீங்கள் கூட்டணி விட்டு போறது நீங்க சொல்றீங்க. கூட்டணி போற பத்தியே பேசலையே. திரு செல்வப்பன் எங்க கூட்டணி விட்டு போறேன்னாரு, திரு கார்த்தி சிதம்பரம் எங்க வந்து ஆட்சி விமர்சனம் பண்ணாரு. மக்களுக்கு தலைமையில் கூட்டணி அந்த வார்த்தைகள்லாம் வருதுங்களா? அது நாளைக்கு அந்த கனவு நோக்கி போகணும்ல. திரு செல்வப்பன் சொல்றாரு, நாம வந்து கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு கொடுத்துக்கிட்டு இருந்த கட்சி, நம்ம இன்னைக்கு சீட்டு வாங்குற இடத்துக்கு போயிட்டோம். அது சொல்ல என்ன இருக்கு சார்? பாஜக சொல்லுது நாங்கள் ஆட்சி பிடிப்போம்னு, காங்கிரஸ் சொல்லக்கூடாதா? அதில் என்ன இருந்துருச்சு, என்ன உங்களுக்கு பிரச்சனை? அப்படி சொல்லி சண்டை போட்டு அதிமுக பாஜக கூட்டணி வச்சு ஏடிஎம்கே தானே நட்டோம், பாஜக தானே வளர்த்துக்கிடுச்சு, ஏடிஎம்கே விழுந்துருச்சு. ஏன்னா ஏடிஎம்கே கோபுரத்தில் இருந்துச்சு, பாஜக இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்கு, புரியுங்களா? பாஜக தரையில் நிற்கிது, 2 படி ஏறினாலும் வளர்ச்சி. நீங்கள் கோபுரத்தில் இருக்கீங்க, 2 படி ஏறினாலும் தளர்ச்சி, 2 படி ஏறினாலும் தளர்ச்சி, புரியுங்களா உங்களுக்கு? அதுதான் சொல்லுவேன். திமுக வந்து கோச்சுக்கவே இல்லையே. திமுக எவ்வளோ விட்டு கொடுத்து போச்சு. போன முறை வந்து 1 சீட்டு பானை சின்னம், 1 சீட்டு உதயசூரியன் சின்னம், எதுக்கு? விடுதலை சிறுத்தைகளுக்கு. இந்த மாதிரி 2 சீட்டு பானை விட்டு கொடுத்தாங்கல்ல, கெட்டு போலையே. திரு துரை வைக்க நான் சுயேட்சையாக தான் நிற்பேன்டார்ல, விட்டு கொடுத்தாங்கல்ல, ஒன்றும் கெட்டு போலையே. அப்போ அவங்க விட்டு கொடுக்க தயாராக இருக்காங்க. இப்போ நீங்கள் கட்சி வளர்த்தா தானே. இப்போ ஒரு பேச்சுக்கு துரை வைக்க தோத்துருந்தாருன்னு வச்சுங்க, ஒரு பேச்சுக்கு நான் சொல்லுவேன், ஜெயிச்சிட்டாரு வந்துட்டார் எம்பி, தோத்துட்டு வந்து, அப்போ திரு நேரு சொல்லியிருப்பாரு இல்லையா, படித்து சொன்னேன் இல்லையா, உதயசூரியன் சின்னத்தில் நிற்கலாம் கேட்டியா? 39 பேர் ஜெயிச்சாங்க, நீ ஒரு ஆள் மட்டும். உதயசூரியன் இப்படி தானே சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜெயிச்சிட்டாங்க, முடிஞ்சு வச்சுக்கத. 2 பானை சின்னம் ஜெயிச்சிட்டாங்க, முடிஞ்சு வச்சுக்கத. அப்போ எல்லாரும் ஒன்று மண்ணா இருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய பலத்தை வளர்த்துக்கிட்டு எப்படி காங்கிரஸ் கட்சி வளர்ப்போம்னு சொல்வது, திமுகவை அழிப்போம்னு எப்படி ஆகும்? மிக்க நன்றி சார். அறிவார்ந்த கருத்துக்கள், சார்பில்லாத சமரசமில்லாத கருத்துக்களுக்கு நன்றி. நேயர்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் தினமலருடன். நன்றி நேயர்களே.